சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஆளுங்கட்சிக்கு சவால் விடும் வகையில் கடந்த ஜூலை மாதமே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி 16 வாக்குறுதிகளையும் அளித்தார். இவரின் உத்தியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தால் முதல்வர் ஸ்டாலினும் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். இப்படி பிரச்சாரம் தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பதில் முதல்வனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்றுள்ள நிலையில் தொகுதி பங்கீட்டில் மட்டும் அமைதி காத்து வருகிறார். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தும் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. இதனால் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்கிற எதிர்பார்ப்பில் எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த போது விஜய்க்காக எல்லாம் அதிமுக தேர்தல் பணிகளை நிறுத்தி வைக்காது. தேர்தல் அறிவிப்புக்காக எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தார். அந்த தேர்தல் அறிவிப்பும் வந்துவிட்டது. இனி தொகுதி பங்கீட்டு விவரங்களை வெளியிடுவார். விஜயை கூட்டணிக்கு அழைக்கும் முயற்சியை பாஜக வேண்டுமானால் செய்யலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 30 தொகுதிகளையும், பாமக 22, அமமுக 10, தமாக 6 தொகுதிகளையும் ஏற்கனவே கேட்டுள்ளன. அதிமுக 165க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு வைத்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை போட்டியிடும் தொகுதிகள், வேட்பாளர்கள், தேர்தல் அறிக்கை என அனைத்தும் இறுதி செய்யப்பட்டுவிட்டது. அவற்றை எடப்பாடி பழனிசாமி முறைப்படி அறிவிப்பார் என்று கூறினர்.